யாக்கோபு தன் சகோதரனை சந்திக்க எவ்வளவு ஆயத்தப்பட வேண்டியிருக்கிறது. ஆசீர்வாதம் பெறாத ஏசா வந்த கம்பீரம் கூட தேவனின் கிருபை பெற்ற அவனிடம் இல்லையே. தன் மாமன் வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகுதான் அவனால் தேவனோடு பேச முடிகிறது. தன் பாவம் குறித்து உணர்வு அடைய முடிகிறது. அருமையானவர்களே, தொடர்ந்து இந்த வேத ஆராய்ச்சியிலே பங்கு பெற்று மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ளும் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக கர்த்தரை துதிக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் இன்னும் பலருக்கு ஆசீர்வாதமாய் அமைய நீங்களும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். இந்த நாளிலே நாம் ஆதியாகமம் 32 அதிகாரம் 7 வசனம் முதல் பார்க்க போகிறோம். வாசிக்கிறேன். ஆதியாகமம் 32 7 8 வசனங்கள். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்திலிருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்து கொள்ள இடம் உண்டு என்றான். யாக்கோபு நிலைமை மோசமாக இருப்பதாக நினைக்கிறார். தம்முடைய சகோதரன் ஏசா தம்மை நோக்கி வந்து கொண்டிருப்பதால் யாக்கோபு தன்னுடைய குழுவை 2ஆக பிரிக்கிறார். அவர் சாமர்த்தியமாக செயல்படுகிறார். தன் சகோதரன் ஒரு குழுவை தாக்கினால் மற்றொரு குழு தப்பித்துக் கொள்ளலாம் என்று யோசிக்கிறார். இப்பொழுது யாக்கோபு மனவேதனையோடு ஜெபிக்கிறார். ஆதியாகமம் 32 அதிகாரம் 9 10 வசனங்களை பாருங்கள். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாய ஈசாக்கின் தேவனுமாயிருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். யாக்கோபு இப்பொழுது தம்முடைய தந்தை ஆபிரகாமின் தேவனாகவும் ஈசாக்கின் தேவனாகவும் இருக்கிற இறைவனிடத்திலே முறையிட்டு கதறுகிறார். யாக்கோபின் வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு சிறிய மாற்றத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. முதல் முறையாக அவர் அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல என்று சொல்வதை பார்க்கிறோம். கடவுளின் பார்வையிலே தாம் ஒரு பாவி என்பதை அவர் இப்பொழுதுதான் ஒத்துக்கொள்கிறார். பல கிறிஸ்தவர்கள் தங்களை பாவிகள் என்று ஒத்துக்கொள்வதே இல்லை. இது உங்களுக்கு தெரியுமா? நான் ஒருவரை நீண்ட காலம் அறிவேன். அவரை பாவி என்று சொன்னாலே அவருக்கு கோபம் வரும். அவர் தாம் செய்த நற்காரியங்களை பட்டியலிட்டு இப்பொழுது தாம் பாவி அல்ல என்று சொல்லுவார். அருமையான சகோதரனே, சகோதரியே, அவர் ஒரு பாவிதான். நாம் அனைவரும் கடவுளின் கிருபையால் ரட்சிக்கப்பட்ட பாவிகளே. நாம் இந்த வாழ்க்கையில் இருக்கும் வரை நம்மிடத்தில் இருக்கும் அந்த பழைய சுபாவம் பரலோகத்திற்கு செல்ல தகுதியற்றது. கடவுள் அந்த பழைய சுபாவத்தை ஒருபொழுதும் பரலோகத்தினுள்ளே அனுமதிக்க மாட்டார். உதாரணமாக, என்னால் அங்கே அப்படியே செல்ல முடியாது. அதனால்தான் கடவுள் எனக்கு ஒரு புதிய சுபாவத்தை கொடுக்க வேண்டியது இருந்தது. பழையதை சரி செய்யவே முடியாது. இப்பொழுது யாக்கோபு தாம் தகுதியற்றவர் என்று சொல்ல தொடங்கி இருக்கிறார். எந்த ஒரு மனிதனும் இந்த மனநிலையோடு கடவுளை நோக்கி செல்லும் பொழுது நிச்சயம் கடவுள் அவரோடு பேசுவார். யாக்கோபு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்லுகிறார். வெறும் கோலோடு இந்த யோர்தானை கடந்து வந்தேன். இப்பொழுது நான் 2 கூட்டங்களாக பெருகியிருக்கிறேன். அவர் வெறும் கைத்தடியுடன் மட்டும் வந்தவர். இப்பொழுது இவ்வளவு பெரிய கூட்டத்தோடு திரும்புகிறார். இதுதான் யாக்கோபு. ஆதியாகமம் 32 அதிகாரம் 11 12 வசனங்களை பாருங்கள். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலைப் போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். யாக்கோபு உண்மையிலேயே கடவுளிடம் கதறுகிறார். அந்த இரவு அவருக்கு மிகவும் கடினமான ஒன்றாயிருந்தது. அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள அவரிடத்தில் ஆஸ்பிரின் போன்ற எந்த மருந்தும் இல்லை. ஆதியாகமம் 32 13 முதல் 15 வரை பாருங்கள். அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 200 செம்மறி ஆடுகளையும் 20 ஆட்டு கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து அவர்
தம்மிடத்தில் இருந்த நூற்றுக்கணக்கான வெள்ளாடுகள், செம்மறியாடுகள், ஒட்டகங்கள் மற்றும் பசுக்களை பிரித்து ஒவ்வொன்றையும் ஒரு தனி பரிசாக தம் சகோதரனுக்கு அனுப்பி வைத்தார். ஒரு காலத்திலே மற்றவர்களிடத்திலிருந்து பறித்தவர் இன்று மற்றவர்களுக்கு கொடுக்கும் நிலைக்கு மாறியது உண்மையாகவே ஒரு பெரிய மாற்றம்தான். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்கள். வேலைக்காரர் கையில் ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்து, நீங்கள் மந்தைக்கு முன்னும் பின்னுமாக இடம் விட்டு எனக்கு முன்னாக ஓட்டி கொண்டு போங்கள் என்று தன் வேலைக்காரருக்கு சொல்லி. இதுதான் யாக்கோபு செய்த தந்திரம். அவர் தன் சகோதரனுக்காக ஒரு மந்தையை, மிகவும் விலைமதிப்பற்ற ஒரு பரிசை முன்னதாக அனுப்பி வைப்பார். அந்த முதல் மந்தை வந்தடைந்ததும் ஏசா இது என்ன என்று கேட்பார். அதற்கு ஊழியர்கள், உங்கள் சகோதரன் யாக்கோபு உங்களுக்கு அனுப்பிய பரிசு என்று பதில் சொல்வார்கள். ஏசா அந்த பரிசை பெற்றுக்கொண்டு இன்னும் சிறிது தூரம் பயணம் செய்யும் பொழுது அதே அளவுள்ள மற்றொரு மந்தையை சந்திப்பார். அங்கே இருக்கும் ஊழியர்களிடத்திலே, நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று அவர் கேட்பார். அவர்கள், நாங்கள் ஏசாவை சந்தித்து அவருடைய சகோதரன் யாக்கோபு கொடுத்து அனுப்பிய பரிசை வழங்கப் போகிறோம் என்பார்கள். அதற்கு அவர், நான் தான் ஏசா என்று சொல்வார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எப்படி ஏசா பயணம் செய்து யாக்கோபையும் அவருடைய குடும்பத்தையும் அடையும் போது இந்த தொடர் பரிசுகளால் அவருடைய மனம் நிச்சயம் மென்மையானதாக இருக்கும். யாக்கோபு கடவுளிடம் ஜெபித்தார், உண்மைதான். அவரிடம், என்னை தாய் நாட்டிற்கு திரும்ப சொன்னது நீங்கள்தான், என்னை நீங்களே பாதுகாப்பதாக வாக்கு கொடுத்தீர்கள் என்றெல்லாம் நினைப்பூட்டினார். ஆனால் அவர் கடவுளை உண்மையிலேயே நம்பினாரா? இல்லை. அவர் உடனடியாக தன் சொந்த திட்டங்களை தீட்ட ஆரம்பித்து விட்டார். இது அவர் கடவுளை முழுமையாக நம்பவில்லை என்பதை காட்டுகிறது. நம்மிலே பலரும் இதே நிலையிலே தான் இருக்கிறோம். நம்மில் பலர் நம்முடைய சுமைகளை ஜெபத்தில் கடவுளிடத்திலே கொண்டு செல்கிறோம். அவற்றை அவர் முன்னிலையில் இறக்கி வைக்கிறோம். நானும் அப்படியே செய்கிறேன். ஆனால் ஜெபம் செய்து முடிந்ததும் நாம் அப்படியே இழந்து அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன சுமைகளையும் மீண்டும் நம் முதுகிலேயே ஏற்றி கொண்டு நடக்க தொடங்குகிறோம். நாம் உண்மையிலேயே அவரை நம்புவதில்லை, இல்லையா? நாம் அவரை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்புவதில்லை. அவர் மேல் உண்மையான நம்பிக்கை வைத்திருப்போம் என்றால் நம்முடைய ஜெப தேவைகளை அவருடைய சமூகத்திலே வைத்த பின் அதை குறித்த எண்ணம் வரும்பொழுதெல்லாம், கர்த்தாவே, நீர் எனக்கு ஏற்ற நேரத்திலே சரியான பதில் கொடுப்பீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறவர்களாக இருப்போம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வரை பாருங்கள். முன்னே போகிறவனை நோக்கி, என் சகோதரனாய ஏசா உனக்கு எதிர்பட்டு, நீ யாருடையவன்? எங்கே போகிறாய்? உனக்கு முன் போகிற மந்தை யாருடையது என்று உன்னை கேட்டால், நீ, இது உமது அடியானாய யாக்கோபுடையது, இது என் ஆண்டவனாய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி, இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல் என்றான். 2ஆம் 3ஆம் வேலைக்காரனையும் மந்தைகளின் பின்னாலே போகிற அனைவரையும் நோக்கி, நீங்களும் ஏசாவை காணும்போது இந்த பிரகாரமாக அவனுடைய சொல்லி, இதோ உமது அடியானாய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்று சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன், அப்பொழுது ஒருவேளை என் பேரில் தயவாயிருப்பான் என்றான். ஒவ்வொரு மந்தையும் ஏசாவின் கோபத்தை அலை அலையாக தணிக்கும் என்று யாக்கோபு நம்பினார். ஒரு பரிசுக்கு பின் மற்றொரு பரிசு என தொடர்ந்து வரும்பொழுது ஏசாவின் உள்ளத்தில் இருந்த வஞ்சகம் மறைந்து அவருக்கு தன் சகோதரன் மீது இரக்கம் வரும் என்று அவர் கணக்கு போட்டார். ஆதியாகமம் 32 21 முதல் 23 வரை பாருங்கள். அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று. அவனோ அன்று ராத்திரி பாளையத்திலே தங்கி ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்ட இரவு அது. அவர் யாப்போக்கு ஆற்றை கடந்த அந்த இடம் மிகவும் பாழடைந்த ஆள் அரவமற்ற ஒரு பகுதி. ஜோர்டன் நாட்டுக்காக மற்றொரு நாடு ஒரு அழகான சாலையை அங்கே அமைத்து கொடுத்திருக்கிறது. அந்த சாலை மட்டும் இல்லை என்றால் அந்த பகுதியிலே இருக்கும் பல காரியங்களை உங்களால் பார்க்க முடியாது. ஏனென்றால் அது அவ்வளவு அடர்ந்த வனாந்தர பகுதி. யாப்போக்கு ஆற்றங்கரையில் ஆடுகள் தண்ணீர் குடிப்பதை இன்னும் நீங்கள் அங்கே பார்க்கலாம். 2 மலைகளுக்கு இடையே இருக்கும் அந்த ஆற்றை கடக்கும் இடம் மிகவும் கரடு முரடான மற்றும் மலைப்பாங்கான ஒரு பாழடைந்த இடமாகும். அன்று இரவு யாக்கோபு இங்குதான் வந்தார். அவர் மகிழ்ச்சியாக இல்லை. அவர் பயத்தாலும் சந்தேகத்தாலும் நிறைந்திருந்தார்.
அவர் செய்த பழைய தவறுகள் இப்பொழுது அவரை துரத்த தொடங்கியிருந்தன. அவர் தம் சகோதரன் ஏசாவை தவறாக நடத்தியிருந்தார். பரம்பரை உரிமையையோ அல்லது ஆசீர்வாதத்தையோ யாக்கோபு செய்த அந்த தந்திரமான முறையில் பெறும்படி கடவுள் அவருக்கு சொல்லவே இல்லை. கடவுளே அதை அவருக்கு எப்படியாவது பெற்றுக் கொடுத்திருப்பார். அன்று இரவு யாக்கோபு தமக்கு இருந்த அத்தனையையும் யாப்போக்கு ஆற்றை கடக்க செய்தார். ஆனால் ஒருவேளை ஏசா வந்து தாக்கினால் அவர் தம்மை மட்டும் கொண்டுவிட்டு தன் குடும்பத்தை விட்டுவிடக்கூடும் என்ற எண்ணத்திலே அவர் ஆற்றின் மறுபக்கமே தங்கிவிட்டார். இவ்வாறு யாக்கோபு அங்கே தனிமையாக விடப்பட்டார். ஆதியாகமம் 32:24 பாருங்கள். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி. இந்த மல்யுத்தம் பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்னால் சில விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு தான் மற்போர் புரிந்தார் என்று பலர் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆனால் உண்மையில் யாக்கோபுக்கு யாருடனும் மற்போர் புரியும் எண்ணமே இல்லை. அவருக்கு பின்னால் அவரை துரத்தி கொண்டு வரும் மாமா லாபன் இருக்கிறார். அவர் நல்ல எண்ணத்தோடு வரவில்லை. அவருக்கு முன்னால் சகோதரன் ஏசா காத்து கொண்டிருக்கிறார். இந்த 2 பேருக்குமே யாக்கோபு ஈடாக முடியாது. அவர் இப்பொழுது ஒரு இக்கட்டான நிலையிலே சிக்கியிருக்கிறார். எந்த பக்கம் திரும்புவது என்றே அவருக்கு தெரியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்று இரவு அவர் 3வது ஒரு எதிரியை சமாளிக்க விரும்புகிறார் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக இருக்காது. பல வருடங்களுக்கு முன்பு டைம் என்ற ஒரு பத்திரிகையின் விளையாட்டு பகுதியில் உலகின் சிறந்த மற்போர் வீரர்கள் குறித்த வாக்கெடுப்பு பற்றி எழுதியிருந்தது. வரலாற்றிலேயே மிகவும் பிரபலமான மற்போர் வீரரான யாக்கோபுக்கு ஒரு ஓட்டு கூட விழவில்லை என்று அதிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை பார்த்த வாசகர் ஒருவர் அந்த இதழுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதில், யார் அந்த மற்போர் வீரர் யாக்கோபு, அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்று கேட்டிருந்தார். அந்த வாசகர் யாக்கோபை பற்றி அதற்கு முன் கேள்விப்பட்டதே இல்லை. அவர் வேத புத்தகத்தையும் வாசித்ததே இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் ஒன்று, யாக்கோபு ஒன்றும் பெரிய மற்போர் வீரர் கிடையாது. ஆரம்பத்திலேயே இதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அன்று இரவு அவர் தனிமையாக இருக்க விரும்பியதால் மட்டுமே அங்கே தங்கியிருந்தார். அவர் யாரிடமும் சண்டை போட தயாராக இல்லை. அன்று இரவு யாக்கோபுடன் மற்போர் புரிந்தது யார்? இதுதான் முக்கியமான கேள்வி. அவர் யார் என்பது பற்றி பல யூகங்கள் உள்ளன. ஆனால் அவர் மனு உருவெடுப்பதற்கு முந்தைய கிறிஸ்து. இதை தவிர வேறு யாரும் இல்லை என்றே நான் நினைக்கிறேன். ஓசியா தீர்க்க தரிசனத்திலே இதற்கு சில ஆதாரங்கள் இருக்கின்றன. ஓசியா 12ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்கிறேன். எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசீரியரோடே உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. யூதாவோடும் கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அவர் யாக்கோபை அவன் வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்க போகிறார். அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு நீதியை சரி கட்டுவார். அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். கர்த்தராய் அவர் சேனைகளின் தேவன், ஏகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அன்று இரவு யாக்கோபுடன் மற்போர் புரிந்தது ஏகோவாகிய மனு உருவெடுப்பதற்கு முந்தைய கிறிஸ்துவே தவிர வேறு யாரும் அல்ல. ஆதியாகமம் 32:25 பாருங்கள். அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. பழைய சுபாவம் கொண்ட யாக்கோபு அவ்வளவு எளிதில் விட்டு கொடுப்பவர் அல்ல. அவர் அப்படிப்பட்ட மனிதரும் கிடையாது. அவர் அந்த நபரோடு கடுமையாக போராடினார். இறுதியில் அவரோடு மற்போர் புரிந்த அந்த நபர் யாக்கோபை முடமாக்கினார். வசனம் 26. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். இப்பொழுது என்ன நடக்கிறது? யாக்கோபு இப்பொழுது மற்போர் புரியவில்லை. அவர் அந்த நபரை அப்படியே கட்டி பிடித்து கொண்டார். போராடுவதாலோ அல்லது எதிர்ப்பதாலோ கடவுளிடம் எதையுமே சாதிக்க முடியாது என்பதை அவர் இப்பொழுது கண்டு கொண்டார். அவரிடம் எதையாவது பெற வேண்டுமென்றால் நம்மை அவரிடம் முழுமையாக ஒப்படைத்து அவரை பற்றி கொள்வது மட்டும்தான் ஒரே வழி. ஆபிரகாம் இதை கற்றுக்கொண்டார். அதனால்தான் அவர் கடவுளுடைய வார்த்தைக்கு ஆமேன் என்று சொன்னார். அவர் கடவுளை நம்பினார். அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் தன் சொந்த பலத்தின் எல்லைக்கே சென்று விட்ட போது கடவுளை தழுவி கொண்டார்.
என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் அந்த நிலைக்கு வரும் பொழுதுதான் கடவுளை உண்மையாகவே நம்புவீர்கள். நீங்கள் அவரை பற்றிக்கொள்ள தயாராக இருக்கும்போது உங்களுக்கு உதவ அவர் அங்கே காத்திருக்கிறார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 27, 28ஆம் வசனங்களை பாருங்கள். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அவர் இனி யாக்கோபு அல்ல, அதாவது மற்றவர்களை பிடுங்குகிறவனோ அல்லது ஏமாற்றுகிறவனோ அல்ல. மாறாக அவர் இஸ்ரவேல். நீ தேவனோடும் மனுஷரோடும் போராடி மேற்கொண்டாயே என்பதுதான் அதற்குரிய அர்த்தம். இப்பொழுது இந்த மனிதனின் வாழ்க்கையிலே இஸ்ரவேல் என்ற அந்த புதிய சுபாவம் வெளிப்படத் தொடங்கும். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 29, 30ஆம் வசனங்களை பாருங்கள். அப்பொழுது யாக்கோபு, உடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். நிச்சயமாக யாக்கோபு அங்கே கண்டது சாதாரண மனிதரை அல்ல, அவர் கர்த்தருடைய தூதனை, அதாவது மனூர் எடுப்பதற்கு முந்தைய இயேசு கிறிஸ்துவையை தரிசித்தார். அதனால் தான் அந்த இடத்திற்கு அவர் பெனியேல் என்று பெயரிட்டார். பெனியேல் என்றால் தேவனுடைய முகம் என்று பொருள். நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் பிழைத்தேன் என்று அவர் நெகிழ்ச்சியுடன் சொல்லுகிறார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 31, 32ஆம் வசனங்களை பாருங்கள். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். அவர் யாக்கோபுடைய தொடைச்சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடைச்சந்து நரம்பை புசிக்கிறதில்லை. கடவுள் யாக்கோபை பிடிப்பதற்காக அவரை முடமாக்க வேண்டியதிருந்தது. இறுதியில் அவரை பிடித்து விட்டார். ஆரம்பத்தில் யாக்கோபு அடிபணிய மறுத்தார். அதுதான் அவருடைய இயல்பு. அவருக்கு சில மற்போர் நுணுக்கங்கள் தெரிந்திருந்தன. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த நபரை வீழ்த்தி விடலாம் என்று அவர் கணக்கு போட்டார். இறுதியாக தன்னால் வெற்றி பெற முடியாது என்று தெரிந்த பிறகும் அவர் சரணடைய தயாராக இல்லை. அப்பொழுது கடவுள் என்ன செய்தார்? நிச்சயமாக தம்முடைய மேலான பலத்தினாலே ஒரே நொடியிலே யாக்கோபின் தோள்களை தரையோடு அழுத்தி அவரை அடக்கி இருக்க முடியும். ஆனால் அப்படி செய்திருந்தால் யாக்கோபின் மன உறுதியை அவரால் அடக்கி இருக்க முடியாது. யாக்கோபின் நிலை ஒரு சிறுவனின் கதையை போல இருக்கிறது. கவனியுங்கள். ஒரு சிறுவனை அவனுடைய அம்மா அறையின் மூலையிலே உட்கார சொன்னார்கள். சிறிது நேரம் கழித்து உள்ளே சத்தம் கேட்கவே, தம்பி, நீ உட்கார்ந்திருக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அவன், ஆமாம், நான் வெளியே உட்கார்ந்திருக்கிறேன், ஆனால் எனக்குள் நான் இன்னும் நின்று கொண்டு தான் இருக்கிறேன் என்று சொன்னான். யாக்கோவுக்கும் அதுதான் நடந்திருக்கும். அவர் வெளியே தோற்று போயிருந்தாலும் உள்ளுக்குள் இன்னும் நின்று கொண்டு தான் இருந்திருப்பார். அவர் இன்னும் சரணடைய தயாராக இல்லை. அருமையானவர்களே, கடவுள் நம் உடலை மட்டும் அடக்குவதை விரும்புவதில்லை. நம்முடைய உள்ளமும் மனமும் அவருக்கு முன்பாக பணிய வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். யாக்கோபை வலுக்கட்டாயமாக அடக்குவதை விட அவர் தம் பலவீனத்தை உணர்ந்து கடவுளையே பற்றி கொள்ளும் நிலைக்கு வருவரை கடவுள் காத்திருத்தார் என்று நாம் சொல்லலாம். கடவுள் அவரை எப்படி கையாளுகிறார் என்பதை கவனியுங்கள். அவர் யாக்கோபின் தொடை சந்தை தொடுகிறார். கடவுளுடைய விரலின் ஒரு சிறு தீண்டுதல் போதும், அந்த வலிமையான மனிதர் அப்படியே உதவியற்றவர் ஆகிவிடுவார். ஆனால் இங்கே கடவுள் அவருடைய தோள்களை அழுத்தி அடக்கவில்லை. இப்பொழுது யாக்கோபு அவரை பற்றி கொள்கிறார். அந்த மனிதர், என்னை விட்டுவிடு என்கிறார். ஆனால் யாக்கோபு, இல்லை, உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்கிறார். அவர் இப்பொழுது கடவுளை கட்டி அணைத்துக் கொள்கிறார். அவருடைய போராட்டங்களும் முரண்பாடுகளும் முடிவுக்கு வந்துவிட்டன. இங்கிருந்து யாக்கோபு ஒரு ஆன்மீக சுபாவத்தையும் கடவுளை சார்ந்திருக்கும் குணத்தையும் வெளிப்படுத்த தொடங்குகிறார். இந்த மாற்றம் ஒரே நொடியிலே நடந்து விடாது. நம்முடைய நரம்பு மண்டலத்தில் சில பழக்க வழக்கங்கள் ஆழமாக பதிந்து விடுவதால் நாம் பழக்கத்தின் அடிமைகளாகவே இருக்கிறோம் என்று உளவியலாளர்கள் கூறுகிறார்கள். இந்த மனிதர் பலமுறை தன் பழைய வழிகளுக்கு திரும்பக்கூடும். ஆனால் இப்பொழுது அவரிடத்திலே ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நாம் பார்க்க முடிகிறது. நாம் இவருடைய வரலாற்றை முழுமையாக பார்த்து முடிக்கும் பொழுது அவர் உண்மையிலேயே ஒரு இறை மனிதனாக மாறியிருப்பதை உணர முடியும். ஒரு மனிதன் ஒரே நாளிலே முழுமையாக மாறிவிடுவதில்லை. பழைய சுபாவங்கள் எட்டி பார்த்தாலும் கடவுளை பற்றி கொண்ட யாக்கோபு மெல்ல மெல்ல இஸ்ரவேலாக மலர்கிறார். முதலில் யாக்கோபு தன் வீட்டிலே இருந்த பொழுதும் பின்னர் ஆரான் தேசத்தில் இருந்த பொழுதும் அவர் முற்றிலும் தம்முடைய விருப்பப்படியே வாழ்ந்த மனிதராக இருந்தார். இங்கே பெனியேலில் யாப்போக்கு ஆற்றங்கரையிலே
அவர் போராடி கொண்டிருக்கும் ஒரு மனிதராக இருக்க பார்க்கிறோம். இதற்கு பிறகு அவர் எகிப்துக்கு செல்லும் வரையிலான மீதமுள்ள பயணத்திலே அவர் ஒரு விசுவாசத்தின் மனிதனாக மாறுகிறார். முதலில் மாம்சத்தின்படி வாழ்ந்தவர், பின்னர் போராடி மற்போர் புரிந்தவர், இறுதியாக விசுவாசத்திலே நிலைத்திருப்பவர். இதுவே யாக்கோபின் பரிணாம வளர்ச்சி. புதிய ஏற்பாட்டிலே யாக்கோபின் சந்ததியிலே ஒருவரான தர்சு பட்டணத்து சவுல் ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே தம்முடைய சொந்த போராட்டத்தை பற்றி இப்படித்தான் விளக்குகிறார். அவருடைய வாழ்க்கையிலேயும் 3 காலகட்டங்கள் இருந்தன. அவர் மதம் மாறிய பொழுது தன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும் என்று நினைத்தார். இன்று பலருடைய பிரச்சனையும் இதுதான். தங்களுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, நானே இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடுவேன் என்று வெளிப்படையாக நினைக்கிறார்கள். அது சுலபம் என்று தப்பு கணக்கு போடுகிறார்கள். ஆனால் அவர்களால் அதை செய்ய முடியவில்லை. அதுதான் கடினமான பகுதியாக இருந்தது. அங்கேதான் பவுலுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. கவனியங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 7:19. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். பவுல் ஒரு முக்கியமான உண்மையை கண்டுகொண்டார். அவருடைய பழைய சுபாவத்திலே எப்படி நன்மை எதுவும் இல்லையோ அதே போல அவருடைய புதிய சுபாவத்திலும் சொந்தமாக செயல்பட எந்த பலமும் வல்லமையும் இல்லை. இறுதியில் அவர் எப்படி கதறுகிறார் என்று பாருங்கள். ரோமர் 7:24. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? பிறகு ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. 25வது வசனம் பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன் என்கிறார். உங்கள் நன்றிகள் அனைத்தும் அவர் மூலமாகவே இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு தேவையான உதவி அவர் மூலமாகத்தான் வரப்போகிறது. பவுல் தொடர்ந்து என்ன சொல்கிறார் பாருங்கள். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன் என்கிறார். இதுதான் நம் எல்லாருடைய நிலையும். நமக்குள் அந்த பழைய சுபாவம் இருக்கிறது. அது கடவுளுக்கு பிரியமான எதையும் செய்ய முடியாது. உண்மையில் அந்த பழைய சுபாவம் கடவுளுக்கு விரோதமானது என்று பவுல் விளக்குகிறார். நமக்குள்ளே ஒரு போராட்டம் நடக்கிறது. ஒன்று கடவுளை பின்தொடர விரும்புகிறது, மற்றொன்று பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறது. இதற்கு தீர்வுதான் என்ன? யாக்கோபு எப்படி தன் சொந்த பலத்தால் போராடி தோற்று இறுதியில் கடவுளை பற்றி பிடித்து கொண்டாரோ அதே போல நாமும் நம் பலவீனத்தை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை சாரும் பொழுதுதான் வெற்றி பெற முடியும். ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுதும் கடவுளுக்கு விரோதமாகவே நம் மாம்சம் செயல்படும். ஆவியின் துணையின்றி நம்மால் ஒருபொழுதும் ஜெயிக்க முடியாது. ரோமர் 8:7-8 வசனங்களை பாருங்கள். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். நம்முடைய சொந்த பலத்திலோ அல்லது மாம்ச சிந்தையாலோ நம் கடவுளுக்கு ஒருபொழுதும் பிரியமான காரியங்களை செய்ய முடியாது. பவுல் இறுதியாக தன்னை தேவ ஆவியானவரிடத்திலே ஒப்படைத்ததன் மூலமே வெற்றியை பெற்றுக்கொண்டார். நியாயப்பிரமாணத்தினால் செய்ய முடியாததை பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நம் வாழ்க்கையிலே செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இதை ஒருவர் எப்படி செய்ய முடியும்? நீங்களும் நானும் தேவனிடத்திலே நம்மை முழுமையாக ஒப்படைக்கும் வரை அவருக்கு பிரியமானவர்களாக மாற முடியாது. ஒப்படைத்தல் என்பது மறுபடியும் பிறந்த ஒரு நபர் தன்னுடைய மன உறுதியை கடவுளுடைய சித்தத்திற்கு அடக்கி கொடுப்பதாகும். யாக்கோபு சரியாக இதையேத்தான் செய்தார். யாக்கோபு வெற்றி கண்டார். ஆனால் அவர் அந்த வெற்றியை போராடியதாலோ அல்லது மற்போர் புரிந்ததாலோ பெறவில்லை. மாறாக தன்னை தாழ்த்தி ஒப்படைத்ததன் மூலமே பெற்றுக்கொண்டார். யாக்கோபின் வாழ்க்கையிலே நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாடம் இருக்கிறது பார்த்தீர்களா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இதற்கான பதிலும் இருக்கிறது. பாருங்கள், இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. யாக்கோபின் வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொண்டது போல எந்த ஒரு காரியத்திலும் நம்முடைய சொந்த அறிவினாலே திறமையினாலே நம்மால் வெற்றி பெற வாழ முடியாது. இதை நாம் ஒத்துக்கொண்டு அவருடைய கிருபைக்காக காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கும் நிச்சயம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை தருவார். மீண்டும் அடுத்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியிலே சந்திப்போம் நேர்களே. அதுவரை கர்த்தருடைய மாதார கிருபை உங்களை தொடர்ந்து தாங்குவதாக. ஆமென். பெனியேல் என்பதற்கு அர்த்தம் என்ன? பெனியேல் என்பதற்கு அர்த்தம் என்ன? ஆப்ஷன் ஏ,
தேவனை முகமுகமாய் கண்டேன். ஆப்ஷன் பி, தேவனை சந்தித்தேன். ஆப்ஷன் சி, தேவ நாமம் மகிமைப்படுவதாக. நேயர்களே, இன்று நம்மை தேவனோடு உறவாட விடாமல் தடுப்பது நம் சுய தெரிவுகள் அல்லது பாவங்கள் அல்லது நாம் இருக்கும் இடங்கள் என்று பார்த்தோம். இன்றைய நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசியிருப்பார் என்றால் தேவனோடு உள்ள தொடர்பை விட்டு உங்களை பிரிக்கும் காரியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு. இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 2:10.